வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, விஜய் அண்ணா வாயிலிருந்தே யார் கூடயும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா, இவங்க தமிழ்நாடு மீடியா ஃபுல்லா அ விஜய் அண்ணா கூட்டணி என்டிஏல கூட்டணி வைப்பாரு. அப்புறம் அங்க கூட்டணி போவாரு. அதிமுக கூட தனியா கூட்டணி போவாரு. அப்படி இப்படின்னு சொல்லி இந்த 4 மாசமா இருக்கிற மண்டையெல்லாம் கழுவி விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை, இப்போ விஜய் அண்ணா வாயிலிருந்தே வந்தது. அதுவும் இவ்ளோ நெருக்கடி, சிபிஐ விசாரணை, அப்புறம் இவங்க பரப்புனத பார்த்தா விஜய் அண்ணா ஒரு வேளை கூட்டணிக்கு தான் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டோம். நினைச்சிட்டோன்னு இல்லை, நான் வந்து போனா என்ன நல்லதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது முடிஞ்சா போய் பாருங்க. ஆனா இப்போ விஜய் அண்ணா கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையும் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா விஜய் அண்ணா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும். நல்லா வேலை செய்யணும்னா இட் மீன் நான் சீக்கிரமா வந்து தேர்தல் அதாவது வேட்பாளர்களை சந்திச்சு வேட்பாளர்களை நியமிச்சு தேர்தல் களத்துக்கு போகணும். ஏன்னா 38 நாள் 35 நாள் தான் இருக்கு. ஸோ அவங்க போய் வேலை செய்யறதுக்கு ரொம்ப டைம் வேணும். அவங்க அதாவது மக்கள்கிட்ட அவங்க மூஞ்சி பதியறதுக்கே, அவங்க பேஸ் பதியறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைம்ல விஜய் அண்ணா வந்து கொஞ்சம் சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் கொடுத்து அது எந்தெந்த தொகுதியில யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்தந்த வேட்பாளர்களுக்கு வந்து அந்தந்த தொகுதியை ஈஸியா கைப்பற்றுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். நம்ம எல்லாருமே விஜய் சேதுபதி அண்ணன் நடிச்ச கவன் படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல மீடியால பத்தி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கும், பெருசா இருக்கிற விஷயத்த ஒண்ணுமே இல்லாத பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விஜய் அண்ணா கூட்டணி போறாருன்னு சொல்ற விஷயத்தையே இவ்வளவு நாள் இழுத்து 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 நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய் அண்ணா வாயில இருந்து அவங்க யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயும் இன்னொரு தலைப்புல இன்னொரு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, புதுச்சேரியில யார் கூட கூட்டணி, அதாவது விஜய் அண்ணாவை பத்தி நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். நியூஸ் வந்து விஜய் அண்ணா அந்த நியூஸ் காலத்துல வந்து விஜய் அண்ணா பேர் இருந்துன்னே இருந்தாதான் நம்ம வந்து எந்த சேனல் வந்து அதிகமா அந்த விஜய் அப்படின்ற பேரை யூஸ் பண்றாங்களோ அதுல வந்து டிஆர்பி ஏறும் அப்படின்றதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நாங்க யார் கூட கூட்டணி, அவர் குறிப்பிட்டும் தமிழ்நாடுன்னு சொல்லல, ஆனா இருந்தாலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இவங்க வந்து புதுச்சேரிக்கு போயிட்டாங்க டைரக்டா. பாண்டிச்சேரியில வந்து யாரு விஜய் அண்ணா வந்து என்ஆர் காங்கிரஸ் கூட ரங்கசாமி ஐயா கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் இன்னொரு தட்டி எதனா ஒரு விழாவில் போயிட்டு நான் புதுச்சேரியிலே யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு விஜய் அண்ணா சொல்லணும் போல இருக்குது. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நாட்டுல எவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு இருக்குது, ஆனா இது மட்டும் தான் விஜய் அண்ணா தான் வந்து கூட்டணி வைக்கிறதா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒத்துணுங்கிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது பேசுறதுக்கு, ஆனா அது எதுவுமே பேச மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் அந்த தேர்தலை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்புறம் 44 லட்சமா கைப்பற்றி இருக்கிறாங்க. அதுல எத்தனை அப்பாவி மக்கள் பணம் இருக்கும், இல்லையா எத்தனை பேருக்கு வந்து ஒரிஜினலாவே காசு கொடுக்கறதுக்காக எடுத்துன்னு போனாங்க அப்படின்றது இப்படி செப்பரேட்டா பிரிச்சு நியூஸ் போட்டுட்டு இருந்தாவே அவங்களுக்கு இதுவா இருக்கும். அதுவும் இல்லாம டெய்லி நியூஸ் எப்படி கன்சியூம் பண்ணுவோம் நம்மளோ அந்த நியூஸ்லாம் இப்ப நடக்காதவா இருக்கும், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இல்லை ஒரு சின்ன பைட்டா போட்டுட்டு இவங்க உருட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது எப்பதான் முடியும்னு தெரியல. ஆக்சுவலா தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு எந்தவித இலவசமும் இல்லாம ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கி மக்களுக்காக கொடுக்குற அப்படி சொல்றாரு. நம்ம இலவசங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, ஆனா இலவசங்கள்ன்றது வந்து அந்த இலவசன்ற பேர்ல அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறதே பெரும் கொள்ளையா இருக்கும்ல இருக்குது. அதை பத்தி நம்ம இப்போ எதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறதுனால யார் மேலேயும் நம்ம வந்து அவதூறோ இல்ல கன்ஃபார்ம் நியூஸ் இல்லாம எதுவும் பேச முடியாது. ஆனா கொள்ளடிப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கொள்ளடிக்கிறது இந்தியா முழுசுமே வந்து ஒரு திட்டம் வருதுன்னா அதுல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கமிஷன் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நாங்க வந்து எந்த வித இலவசங்களும் கொடுக்காத ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன கண்டிப்பா எல்லா துறைக்குமான தேர்தல் வாக்குறுதியா அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து அதை மிகுந்து எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கேன். அது தேர்தல் அறிக்கை வந்த உடனே வந்து தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையை பார்த்தா இன்னொரு தேர்தல் அறிக்கை காப்பி அடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துறதுலயே பெரும் இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ வந்து தேர்தல் அறிக்கையை முன்னோடியாகவே கொடுக்க போறாரு. வந்த உடனே அதை பத்தி பேசலாம். அடுத்ததா அம்மையார் சசிகலா வந்து ஒரு திண்டிவனத்துல ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது வந்து பேசு பொருளா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அதிமுகல இருந்த ஒரு நகர துணைத் தலைவரை கூப்பிட்டு இப்போ வந்து வட தமிழகத்துல அவர் தான் வந்து பெரிய ஆளா இருக்கிறாரா சசிகலா டீமை பொறுத்தவரைக்கும்.
மேடம் பத்தி ஏன் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோங்க, அவங்க வந்து இந்த மெட்ராஸ் படத்துல ஏதோ ஒரு படத்துல வருமாருங்க, அவரை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய ஆளு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஆபீசரா இருந்தாலும் சரி, அதிமுகல இருக்கிற எந்த அதிமுக கட்சி தலைவர்களும் சரி, ஒரு காலத்துல சசிகலா மேடம் உத்தரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து யானை தேஞ்சு கட்டெரும்பான கதையா, கழுதை தேஞ்சு கட்டெரும்பா ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க இடத்த அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு எந்த நியூஸ் மீடியாவும் அவ்வளோ அட்ராக்ஷன் கொடுக்கலனாலும் அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது இது. ஏன்னா ஜெயலலிதா வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப காரணமா இருந்தவங்க சசிகலா மேடம் அப்படி சொல்லுவாங்க. இந்த முக்குளத்தோரோட ஓட்டுலாம், தேவர் சமூகத்தோட ஓட்டெல்லாம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கருணாஸ் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு சசிகலா மேடத்தை இப்படி இப்போ ஒருமையில பேசுறதோ இல்லை ஒரு மரியாதை இல்லாத பேசுறதோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா கருணாஸை வளர்த்து விட்டதே சசிகலா மேடம் தான். அவங்க தான் ஜெயலலிதா மேடம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுத்து எம்எல்ஏவாக்கி சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த நன்றி உணர்வு இல்லாத கருணாஸ் இன்னைக்கு வந்து போய் திமுக கூட்டணியில சேர்ந்துட்டு சசிகலா மேடம் பேசிட்டு இருக்காரு. ஒரு நன்றி மறப்பது நன்றென்றுன்னு ஒரு 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 பொருள் வரும்ல, அந்த மாதிரி வந்து அவங்க மன்னிச்சு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கால விழாத அரசியல்வாதியே இல்லை அதிமுகலையும் சரி, அது கூட்டணியில இருந்த கட்சிகளும் சரி. அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருந்தது. ஒரு பவர்ஃபுல்லா இருந்தவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் தடுமாற்றத்துல இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுக்கும் பிஜேபில இருந்து எவ்வளவு அழுத்தம் வரும். அவங்களும் இந்த மாதிரி தனியா களங்காண்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும். இந்த தமிழ்நாடு அரசியல்ல நம்ம களங்காணணும், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற தைரியத்தோட இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கே பாராட்டு தெரிவித்து அவங்களும் வந்து எதனா ஒரு கட்சி கூட கூட்டணியை வச்சு தேர்தல் சந்திப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம போற கூட்டணி கணக்கெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, கூட்டணி கணக்கெல்லாம் கரெக்டா வருது, நான் போறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நிறைய அரசியல் நம்மளுக்கு வந்து அவ்வளோ இது இல்லாததுனால, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நம்ம போடுற கணக்கெல்லாம் வந்து தப்பாவே போகுது. தப்பா நம்ம ஒரு உதாரணமாவே இருக்கலாம் போல இருக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து இந்த தேர்தலை வந்து யாராலையுமே கணிக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தல் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்றது தெரியாத, கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க கூடயே போயிட்டு ஜெல் ஆகிப்பாங்க. உடஞ்சி வரும்னு நினைச்சா எல்லாம் அவங்க யார் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்துனாங்க. இந்த தேமுதிக மட்டும் தான் இங்க போயிருக்கிறாங்க. ஓபிஎஸ் களமாறி இருக்கிறாரு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோ அப்டேட் வேணும்னா, இல்லை நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுறேங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.